கலைவான கலைஞான மகிழ்ச்சி அவருக்கு உயிர் தொகைகளுக்கு விதியிடும் பகுப்பளிக்கு பரபிரம தேவர் அருந்தவ செல்வரை வருக இசைக்கு இலக்கணவுக்கு விசையான வடிவானவரை வருக இதுவோ காணகம் தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்றுவதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணம் நாங்கள் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொண்டு எமது நாட்டில் உள்ள அனைவரும் குடிவாழ இவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாக வளமாக வாழ ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி வருக. மங்களம் உண்டாகட்டும். நலமுடன் வாழ்க. குன்றிட்டுள்ள கொடியாக கோடி கோடி இன்பங்களை பெறும் குலமகளாக அந்த குமர கடவுள் துணையுடன் வாழ்க. இந்த இடத்திற்கு வந்தவுடனே என்னை வணங்கிய உங்களை நான் எவ்வாறு வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலே அந்த முருகனுடைய ஆசையோடு சிக்கலோடு வாழ்க வளர்க என்று தங்களை வாழ்த்திக் கொண்டே இருக்கலாம். இருக்கட்டாலும் கதையின் முறையோடு அந்த முத்துக்கு முத்தாக வித்தாக முருகன் சொத்தாக வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாக நல்லோர்கள் நெஞ்ச நீரைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாகே முருகன் சொத்தாகே வள்ளி நீயும் வாழ்ந்திடவே நத்தையில் முத்தாகே நல்லோர்கள் நெஞ்ச நீரைந்திட நாயகி நீ வாழ்க. முத்துக்குள் வித்தாகே உன்முகத்தை பார்ப்பதற்கு ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு ஓராறு முகம் இருக்கு உன்முகத்தை பார்ப்பதற்கு ஈராறு கரம் இருக்கு உன் குலத்தை பார்ப்பதற்கு என்னாலும் துணை இருக்க சேவல் மயில் இருக்க என்னாலும் துணை இருக்க சேவல் மயில் இருக்க என்னாலும் துணை இருக்க சேவல் மயில் இருக்க பொன்னான உலக மக்கள் போற்றும் காலம் இனி இருக்கு. முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பல இருந்தோம். அன்னை தந்தை துணை இருந்தும் ஆறுதலாய் பல இருந்தோம். கானகத்தில் இருக்கும் காரணங்கள் சில இருந்தும் வானவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் விதம் வானவரும் தேவர்களும் வந்து உம்மை வாழ்த்தும் வீதம் எழுவழி தங்க வேலை அருள் நிறைவாக நிறைந்திருக்க. முத்துக்குள் விட்டாகே முருகன் சொத்தாகே வள்ளி நீ வாழ்ந்திடவே மத்தையில் முத்தாகே நல்லோர்கள் நெஞ்சம் நிறைந்திட நாயகி நீ வாழ்கே. முத்துக்குள் விட்டாகே உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதை அமிர்தமாக மகத்திலாது பழமோடு பால் அன்ன முகந்து கண்டு தெளிவாராயும் கப்பிய பசியோடு கடும் பசியாகும் தானே என்ற கவிக்கு இணங்க நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களை பற்றி சகல விவரங்களுமே எனக்கு தெரியும். அவர் தெரிந்திருந்தாலும் முதலாக உங்களுடைய நாட்டின் பெயரை தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனாலே வாழ்த்து பாட்டு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி வாழ்த்து கொடுத்தீங்கல்ல, வசனமா பேசுறீங்கல்ல. ஆயிரம் வார்த்தை வரும். முதல்ல சொன்ன குறிப்பிட்ட வார்த்தையை கேட்கணும். குறிப்பிட்ட வார்த்தைன்னு சொல்றேன், காது கேக்குதா? வாழ்த்துன்னு சொல்றேன், புரியுதா? வாழ்த்து பாட்டுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து வசனம் சொன்னீங்கல்ல, அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. முருகனுடைய அருளாக சிக்கலோடு வாழ்க வளர்க அப்படின்னு. சிக்கலோட வாழ்றது ஆசீர்வாதம். சிக்கலோட ஆசீர்வாதம் பண்ணலாமா? பாமர மக்கள் ஒண்ணுமே தெரியாத முட்டாளிகள் கிட்ட அஞ்சறிவு சிவன் கிட்ட போய் காலில் விழுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷம் வாழணும்னு சொல்லுவாங்க. இல்ல 16 பெற்று பெருவாழ், யாரு பெரியவங்க காலில் விழுந்தா அதான சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாத பாமர மக்கள் காலில் போய் விழுந்தா கூட 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு சொன்னேன். ஆனா மேலோகத்துல இருந்து வெக்க இல்லாம உங்களுக்கு யாரு நாரதர்னு பேர் வச்சது? உங்களுக்கு எதுக்கு நாரதர் வேஷம்? அறிவை அவிச்சு தினா மாதிரி ஒரு வாழ்த்து கொடுக்குறீங்க. சிக்கலோட வாழ்வேன். யாராச்சும் அறிவு இருந்தா
கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு எப்பயும் சிக்கலோட வாழ்வேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கலாமா? அறிவு இருந்தா சொல்லுவீங்களா? உங்களுக்கு எதுக்கு நாரத வேஷம்? எதுக்காக நாடகம் நடத்துறாங்க? நாடகம் நடத்துறாங்கன்னா நாடக கலைஞர் காலையில நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும்னு பாட்டு பாடினா அதிகாரத்தை பூசிட்டு பாடினா அது நடக்கும் என்பது ஐதீகம். ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு அப்படி சக்தி இருக்கு, அதனாலதான் பாடுறாங்க, அதனால நாடகம் நடத்துறாங்க. அந்த அதிகாரத்தை பூசிக்கிட்டு எப்பயும் சிக்கலோட வாழ்வேன்னு இருக்கீங்க. வெட்கமால உங்களுக்கு நாரத வேஷம் போடுறதுக்கு? இதுக்கு அர்த்தம் சொன்னாலும் அடுத்த நான் கதைக்க போவேன். சிக்கலோட வாழ்வேன்னு சொன்னீங்க, இது அர்த்தத்தை சொல்லுங்க, இல்லைன்னா பொட்டி வைக்க நொறுக்கி கொடுங்க. நானு சொல்லுங்க சொல்லுங்க. அதே போல என வாழ்த்து அப்படின்னா எத்தனை விதமான வாழ்த்துக்கள் உண்டு? 16. இது தேவையில்லாத வார்த்தை, சரியா? வாழ்த்து நான் கொடுத்தது இருந்தப்பா, வாழ்த்து நான் இருந்தப்பா கொடுத்தேன் பாருங்க. இருங்க, நான் ஒரு சின்ன பிள்ளை, பள்ளி மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒழுங்காத பிள்ளை, நானே இவ்வளவு அழகா நாரத மகிழ்ச்சி வந்து ஒரு வாழ்த்து கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு எப்படி வாழ்த்து கொடுக்கணும்னே தெரியும். எந்த நாரதம் சித்த வருஷம் நாரதம் பாக்குறீங்களே, யாராச்சும் சிக்கலோட வாழணும்னு சொல்லி வள்ளிக்கு நாரதர் வாழ்த்து கொடுத்துருக்காரானே? கிடையாதுல்ல. அந்த வார்த்தை சொல்ல நம்ம சிக்கல்னா என்ன, எப்பயும் பிரச்சனையோட இருப்பான்னு அர்த்தம். சிக்கலோட வாழ்வேன்னு ஒரு பிள்ளைக்கு வாழ்த்து கொடுக்கலாமா? அதான் சின்ன பிள்ளைன்றத சரியா கண்டிப்பா இதை மட்டும் சொல்லுங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்லுங்க. சபையில வந்து எதையாச்சும் பேசணும் பேசக்கூடாது, ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசணும். பதில் வரலன்னா மண்டையில கொண்டைய பணியார்த்த திருப்பி போட்டு விடுவேன். பதில சொல்லணும்ல சொல்லுங்க. என்ன சொன்ன? பதில் வரலைன்னா நீ சரியான வள்ளி, சரி, நீ சரியான பொம்பளை, சரி. இந்த இடத்துல இந்த செந்தில் குமரனை விட ஒரு வார்த்தை நீ கூட பேசி வெற்றி பெற்றுட்டேன்னா இன்னையில இருந்து இந்த கட்டையில முடிக்கல. பேசுவோமா? பேசுவோமா? பாருங்க, கட்டை என்ன முடியும்? ஆறாவது இடம் போறது மகா முட்டாள்தனா. பேச முடியுமா? நீங்க 1000 பேச 1001 விவரம் நான் பேசுவேன். மீனாட்சி பிள்ளை நீங்க பேசி மீனாட்சி பிள்ளை வரல, நீங்க வேற விட்டு இறங்கி ஓடி போயிடணும். ஆனா நீங்களும் ஒரு ஆளுன்னு சபையில நிக்கிறீங்க பாருங்க, வாங்க பேசி பார்ப்போம். யாரு பெரியார் என்று எடுத்து விட்டீங்கல்ல, நான் சும்மாவே பேசுவேன். நீங்க சலகையை வேற கட்டி விட்டீங்க, யாரு பெரியாரு பாப்போம்ட்டு. உனக்கு என்ன தெரியும்? கொட்டைக்கிட்ட உனக்கு சனி மூலம் தெரியும். வாழ்த்து பாட்டீங்களே, அதுக்கு முதல்ல விவரத்தை சொல்லப்பா. நீ ஆளு வாழ்த்து சொன்னீங்களே, அதுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு அடுத்த கதை பாட்டு போவோம். சிக்கலிலே வாழ்க சிக்கலோடு வாழ்க அப்படின்னு. சிக்கலோடு வாழ்க என்ன அர்த்தம்? சிக்கலிலே வேல் வாங்கி நின்றவன் யாரு? சொல்லுவாப்பா. சொல்லுங்க முருகனா, அந்த வார்த்தை அங்கிருந்து வரணும். சிக்கலிலே வேல் வாங்கி நின்றவன் யாரு? முருகப்பெருமான். அதுக்கு உண்டான விளக்கம் இது. சிக்கலோடு வாழ்க அப்படின்னா முருகனுடைய அருகில் முருகனோடு அருளோடு ஆசையோடு வாழ்க. அதுக்கு நான் சொன்ன வார்த்தைக்கு இதுதான் விளக்கம். சிக்கலிலே வேல் முருகன் சொன்னீங்களா, அந்த இடத்துக்கு ஏன் சிக்கல் பேர் வந்துச்சு? சிக்கல்னு சொன்னீங்க, சிக்கலோட வாழ்வேன்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அப்ப சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சம்சாரம், அந்த சிக்கல் சிங்கார வேலோட வாழணும்னு சொன்னீங்க. அருளோடு வாழ முழுசா சொன்ன உங்க வாழ்வை முத்து ஓட்டி அதற்கு விளக்கம் இது. சிக்கல் துணில அந்த சிக்கல் அந்த இடத்துக்கு ஏன் சிக்கல் வேறு வந்துச்சு? இதெல்லாம் தேவையில்லாத கண்டு மொழிமா சிக்கல்னு ஒரு சொன்னீங்க, அது தப்பா இருக்கு அந்த வாழ்த்துன்னு சொல்லி நான் ஒண்ணு கேட்டேன். ஒரு அர்த்தம் என்ன இப்படி சொல்றீங்க நாரதரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன திருப்பி கேக்குறீங்க? சிக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேக்குறீங்க. இப்பதான் ரொம்ப சிக்கலாக போது நான் நினைக்கிறேன். சம்பந்தமே இல்லாம இதுக்குள்ள எதுக்கு கேள்வி? சிக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இது என்ன அர்த்தம்? நம்ம தினந்தோறும் சிக்கலை பார்த்து அதான் சரி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. சரி, கேள்வி வச்சிருக்கீங்களா? நாடு தொண்டைகள். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? மயிறு. அந்த மயிறு சிக்கல் வந்து என்ன செய்யணும்? சிக்கல் எடுக்கணும். அது மாதிரி சிக்கலே எடுக்க முடியாதனாலதான் அதுக்கு சிக்கல் பேர் வச்சு வாங்கலு. சிக்கல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல, திருவண்ணாமலைன்னு ஏன் பேர் வந்துச்சு? கேள்விக்கு கேள்வி பதிலாகுமா? கேள்விக்கு பதில் தான் பதிலாகும்.
முதல்ல கேட்டது யாரு? நீங்கதான். சரி, கதையின் முறைகளோடு நீ யாரு? உன்னுடைய பேர் என்ன? வள்ளி. வள்ளி இங்க வர காரணம்? காவலுக்கு வந்திருக்கு. காவல் என்ன காவல்? திணை காவல். திணைனா என்ன திணை? கருந்தணி செந்தினை. கருந்தணி யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்தணி எங்களுக்கு செந்தில் வடி வேணும். அந்த செந்தினை கொண்டு போய் அந்த முருகப்பெருமானுக்கு படைப்பதற்கு என்ன காரணம்? முருகப்பெருமானோட உஷ்ணத்தை குறைப்பதற்காக. அப்ப இந்த செந்தில் குமாரனுடைய சூட்ட தணிக்க நீ வந்திருக்க, அப்படிதானே? முருகன் வேற செந்தில் குமாரன் வேற இல்ல. நல்லதுனே. முருகனும் அவனே. யூடியூப் எடுக்க வந்த அண்ணனே கை தட்டி சிரிக்கிறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட சூட்ட தணிக்க வந்தேன்னு வார்த்தை கேட்கலாமா? நீ என்ன சொன்ன? இதுக்கு ஊருக்காரங்க வேற வக்காலத்தா. இருமா, நீ என்ன சொன்ன? உஷ்ணம்னு சொல்ல. உஷ்ணம்னா என்ன? உஷ்ணத்திற்கு நீங்க வந்து ரெட்ட அர்த்தத்துல பேசுவீங்க, நான் ஒரே அர்த்தத்துல அசிங்கமா கேட்டு போயிருவேன். புரியுதா உங்களுக்கு? ஒழுங்கா பேசுங்க. இருங்கண்ணே, ஒழுங்கா பேசுங்க. பொம்பளை பிள்ளைகிட்ட சூட்ட தணிக்க வந்தா இது என்ன அர்த்தம்? உஷ்ணத்தை தணிக்க வந்தேன்னு ஒரு வார்த்தை மரியாதையா சொல்றேன்ல. சூட்ட தணிக்க வெட்டமா இல்லையா உங்களுக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட இப்படி வந்து பேசுறதுக்கு? உஷ்ணத்திற்கு மறு வேறு வெப்பம், வெப்பத்திற்கு மறு வேறு சூடு. அப்ப உஷ்ண வேற சூடு வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப நான் பேச நீங்க எதுவும் தப்பா பேசுறேன். நான் பேசுவேன். அடுத்து வள்ளி பேசுறா. என்ன வள்ளி பேச போற? கையில என்ன சொல்றீங்க? சத்ததால கட்டையா யாரு முடுக்கல? ரெண்டு பேரும் எதிர்த்தவன கட்டையா மாத்திருக்கேன். இது என்னதுங்க? யார் ரெண்டு பேரும்? யார் கொடுத்தது? எங்க அம்மா கொடுத்தது. ஆத்தாளோட சாமான மாடிட்டு சுத்துறீங்களாக்கு? சரி, நீ கையில வச்சிருக்க அது பேர் என்ன? கவனிச்சிருக்கேன். அது எதுக்காக? ஏதாவது தொல்லையா இருக்கா? தொல்லைய இன்னைக்கு முடிஞ்சா நீ விரட்டு தான் பாருங்க. அப்பா அப்பா என்ன பயமுறுத்துறீங்க? நீ விரட்டிருப்ப. என்ன பார்த்துதான் பயந்தவங்க நிறைய பேர். நீங்க என்ன பயமுறுத்துறீங்க? சரி, அது உங்களுக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? எங்க அப்பா கொடுத்தாரு. இப்படி உங்க அப்பா சாமான நீ கையில உடிச்சிட்டு திரியற, இது எப்படி சாத்தியம்? அதான் அப்பா சாமான நீ கையில உடிக்க. இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த எச்ச புத்தின்னு ஒண்ணு இருக்கு. எச்சி இலைய நக்குன எச்ச புத்தி தானே. நீங்க எச்ச பைய தானே. உங்களுக்கு எப்படி அந்த புத்தி போகும்? ராதாகிருஷ்ணன் என்ற மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எச்ச இலைய நக்குன எச்ச உங்களுக்கு எப்படி அந்த புத்தி போகும்? அது கேள்வி போகுமா? இருமா, எச்சி இலைய நக்குனீங்க. நக்குவது தவறா? இதே உடனே நான் நக்க விட்டு என்ன செய்வேன்? இங்க பேசலாமா சாமி? திருவானைக்காவல உங்க ஆத்தால நக்க விட்டாரு. நீங்க பேசலாமா? பழனிக்கு போறான். சரி, பழனியில என்ன பிரசாதம்? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தத்தை வாங்கி சாப்பிட முடியுமா? நான் சாப்பிட போனது இல்லையே பழனிக்கு. வாங்கி குடிக்க முடியுமா? முடியாது. வாங்கி நக்கித்தான், வேற வழி இல்ல. நக்கினால போய் சொல்லுங்க. நீங்க நக்கினதா நான் இங்க சொல்றேன். இது நான் பேசலாம், நீங்க அதுக்கு நிக்கணும் மேடையில. 5 கருத்தை ஆணி மூத்தனை இந்த நிலைமை போட வச்சு நந்தி மகனை நேர கொடுத்து புத்தி வைத்திரி போச்சு. விநாயகர் கவி பேசிருக்கேன். முடிஞ்சா தொட்டு பேசுங்க. பாவம் பெருகிற பாகு பெருமை நாள் உனக்கு நான் தருவேன். கோலத்தை துண்ட கரிமுகத்தை தூமணி அடி எனக்கு சங்க தமிழ் 3 தான். இப்படி பாருங்க. அண்டர்கை லட்சம் எவ்வளத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டு செய்வதை காலம் சொல்லி பண்ணாலே எதுக்கே வந்தீரு? அல்லவோ வல்விழிப்போ மன்ன வைத்தில் பிறந்த தொலைவோர் போகா துயிலபோர் நல்ல குணமதிக மாமனுடைய கோபுரத்தை விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுத கால் தந்திர மூதரோட தங்கை சிவங்கை தரணி புகழ் வச்சி ஒரு தங்கமல ராத்தசடை கங்கையூர் ஓடக்குடி திங்கள் ஒளி வானவடிவேன் பண்ணாலே எதுக்கு வந்தீரு? ஆறுமணி வேலன் சேவல் பாடும் பணிகை பணியா எழுவாய் தேடும் கயமா முகனை செருவிட்டார் தன் யானை சவுரோடின்னு எதுக்க வந்திருக்கேன் பாருங்க. உருவாய் அருவாய் உலகாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் சொல்லி முருகனை பத்தி பாரு. போப்பா தனக்குத்தானே மகனாகிய தத்துவன் தனக்குத்தானே எழுதவர் உருவமாய் தனக்குத்தானே எழு தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான் தலகி நின்றாடினான் அருள் முருகனுடைய அப்போதுக்கு பாருங்க. நல்லாரை காலம் நின்று நிலைமைக்கு நல்லோசம் கேட்பது நின்று நல்லார் உணவு உரைப்பது நின்று அவரோடு இணங்கி இருப்பது என்று நீங்களா என்னை எதுக்க போறீங்களாக்கு? பயப்பட்ட கையமா ஆலோக்கனும் பயப்பட்டதைய தகுமோ கிளைப்பட்டது சொல்ற முகரின் தொலைவற்றுருவ தொடு வேதவன் அப்படின்னு முருகனுக்காக பாடியது உண்டு. லட்சாபுரத்தில் எல்லாம் சேர்ந்தார்கள். லட்சாரை லட்சாரை அமுரு லப்பிள்ளா மூர்த்தரை மூர்த்தர் மூப்பர் முகாட்டி காக்கை இவக்கும் புடம்பாங்க பாருங்க. அங்கபடி இந்த மேலாறு கண்டே நடி யாரடி வாரடி ஞானம் அடி சிந்தை தெரிந்த பெரியோ நடி நல்விதமான கவிக பாடு பாடி பாப்பான் அப்படின்னு அங்க கவி பாடுனாங்க. கொஞ்சம் கூட நாரதர் பேச்சுல ஒழுக்கமே கிடையாது. பேச ஆரம்பிச்ச எல்லா வார்த்தையுமே முதல்ல ஆரம்பிக்கிறது அவர் தான். முதல்ல சிக்கல்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சாரு. இன்னொன்னு சூட்ட தடிக்க வந்து ஏன் ஆரம்பிச்சிருக்காரு. கவி பேசிக்கிட்டு இருக்கேன் பாடின்னு ஒரு கவி ஆரம்பிச்சிருக்காரு. இது என்ன பேச்சு? நியாயமா இருக்கா? நீ எனக்கு என்ன வேணும்? காயமே இது பொய்யலா உன்னை தாண்டா இங்க போடுற 7 காயமே இது பொய்யலா அவர் மாற்றடித்த பொய்யலா மாயனார் பிரிவு செய்த மண்பாட ஓடுற செந்தில் குமரா ஓடுற அப்படின்னு சொல்லி கவி. காயமே எது சொல்லி வச்சாங்க தெரியுமா? உடம்புதான் சொல்லி வச்சாங்க. எத்தனை சொத்து 40 லட்சம் ரூபாய் வீடு வச்சிருந்தாலும் 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருந்தாலும் கடைசியில் அந்த 6 அடி நிலமே சொந்தம் அப்படின்றதுக்காக தான் பாடி வச்சாங்க. சிவபெருமானுக்காக. எங்க பாடுங்க
கவி பாடுங்க சரி. ஓடி ஓடி. அதுக்கப்புறம் நம்ம செந்தில்குமார் ஓடுறாவா? ஏன் குலக்கடவுள் செந்தில்குமார் விரட்ட உன்னால முடியுமா? ஏன் முடியாதா? எங்க திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் 6 நாளா எதுவுமே பண்ண முடியல. சூரபன்மனை கடைசியா மீனாட்சி பிள்ளைகிட்ட தான் ஓடி வந்தாங்க. யாரு? மீனாட்சி பிள்ளை. ஏண்டாரு உன்னை வளர்த்ததே நான் தான். உன்கிட்ட இப்படிதான் மேடையில பேசணும், இப்படிதான் பாடணும்னு சொல்லி கொடுத்தோம் இந்த மீனாட்சி பிள்ளை. நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ வந்து மீனாட்சி பிள்ளைகிட்ட பேசுறியா? சரி, மீனாட்சி யாரு? இவருங்க மீனாட்சி செந்தில்குமார் யாரு? அம்மா. அம்மா வேணும். வேணாம். உலகத்திலேயே முருகப்பெருமான் வந்து மீனாட்சிக்கு சுகநாதருக்கு பிள்ளையாக பிறந்தார் பாண்டிய நாட்டுல. அதனால முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கு பாத்தீங்களா? சொக்கர் கையிலையும் மீனாட்சி கையிலையும் செங்கோல் இருக்குன்னா பாண்டிய நாட்டு அரசாண்டாங்க. ஆனா முருகப்பெருமான் எந்த நாட்டு அரசாண்டாரு? அவருக்காக ஏன் செங்கோல் வச்சிருக்காரு அப்படின்னா, மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கும் உக்கிர பாண்டிய தேவனாக மதுரையின் பதிலே பிறந்தார். அவருக்கு எல்லா கலைகளையும் சொல்லிக் கொடுத்து அவர் கையில ஆட்சியை ஒப்படைத்து விட்டு அதுக்கப்புறம் அவரை நாட்டு அரசால விட்டாங்க. அதனாலதான் முருகப்பெருமான் கையில ஒரு செங்கோல் இருக்கு. அதனால உன்னெல்லாம் பெரிய ஆள் ஆக்கி விடுறது இந்த மீனாட்சி பிள்ளை தான். திரும்ப ஒரு பேச்சுப்படியே வரேன். மீனாட்சிக்கு செந்தில்குமாருக்கு என்ன வேணும்? பிள்ளை. அதே செந்தில்குமாருக்கு மீனாட்சி என்ன வேணும்? அம்மா. உன் பிள்ளை தானே செந்தில்குமார். சரி, உன் பிள்ளைய தூக்கு பாப்போம். நான் முருகனை சொல்லிட்டு இருக்கேன், அந்த மீனாட்சி சொல்லி நீ என்ன இப்படி காமிச்சிருக்கீங்க? ஆடு மண்டை. கவி பேசி முடிச்சிட்டீங்களா? கவி பேசிட்டீங்களா? அருள்வழி வாழ வண்டி, அற்புத கால விசைப்பு வண்டி, இருளர ஓட்டும் ஞானியடி, நம்ம எல்லாம் வாழ வைத்த தங்க வேலனடி பாடி. கோவிலாவது ஏதா குளங்களாவது ஏதே, கோவிலாவது ஏதா குளங்களாவது ஏதா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாறு, கோவில் மருத்துவ குளங்கள் மருத்துவ ஆவது மணி இல்ல இல்லைன்னு சொன்னா பாடுங்க. பெரியவர்கள் முன்னிலையை தொட்டுத்தாது கட்டைகளை தொட்ட சனி சுடுகாட்டு கட்டைகளை ஏறினால்தான் விடும் அப்படின்னு ஒரு பொம்பளைக்காக பாடுங்க. பொம்பளைக்காக அதான் அது பாடினாரா? சித்தர் பாடினார்ல. ஒரு பாடும்போது அவையார் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அப்படியே 8 லட்சம் எரும மாட்டு பயல என்ன அவையார் பாடினாங்க. கம்பர் பாடினார். கம்பருக்கு வந்து ரொம்ப நாள் அவையார் வாடி போறீன்னு சொல்லி கூப்பிடணும்னு ஒரு ஆசை. அப்ப பாடினார். அவர் பாடும்போது இந்த அம்மா பாடுறாங்க திரும்ப 8 லட்சமே எமனையர் பரிய மொட்டமே கூரை இல்லா வீடே நீ என்னடா பேச போற ஏழு அப்படின்னு சொல்லி பாடினாங்க. விநாயகர் கவி பேசுகிறேன். விநாயகர் கவி பேசுகிறேன். என்ன விநாயகர் கவி பேசுங்க? அழல்வோம் அழிப்போம் அன்னை வைத்திய பிறந்து தொலைவோம் போதாது இறப்போம் நல்ல குணம் அதிகம் மாமனுடைய கோபுரத்தில் வைத்திருக்கும் அந்த விநாயகர் பெருமானை கையை தொழுத கால் அப்படின்னு பாருங்க. உலகத்திலே 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய சில கோயில் எங்க எடுத்த வைங்க. 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய ஆலயம் எங்க இருக்கு? உலகத்திலேயே ஒரு பிள்ளையார் இருக்கு, இல்ல 2 பிள்ளையார் இருக்கு. ஆனா 108 பிள்ளையார் இருக்கக்கூடிய ஒரே ஆலயம் எது? சரி, 108 பிள்ளையார் சிலை இருக்கிற ஆலயம் எதுன்னு கேட்டீங்களா? பிள்ளையார் சிலையே இல்லாத கோவில் எது? பிள்ளையார் சிலையே இல்லாம எப்படி இருக்கும்? ஒரு கேள்வி கேட்கிறேன், நியாயம் புரியா உங்களுக்கு? முழு முதற் கடவுளே எப்படி இருக்கு தெரியுமா தெரியாது? எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. முழு முதற் கடவுளே பிள்ளையார் தான். பிள்ளையாரோட சிலை இல்லாம எப்படி ஒரு இடம் இருக்கு? ஒரு இடத்துல ஒரு கோவில் உண்டு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்ச பதில சொல்லு, தெரியல கவனம் வச்சுட்டு உள்ள போ. இல்லாத அப்படிங்கிற இல்லாதவங்க கேட்பனா? அதே ஒரு 108 பிள்ளையார் சிலை இருக்கிற கோவில் எது அப்படின்னா மதுரை அன்னை மீனாட்சி அம்மனுடைய கோவில். மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்துலதான் 108 பிள்ளையார் சிலை உண்டு. நீ கேட்டது பதில் சொல்லிருக்கேன். பிள்ளையார் சிலை இல்லாத கோவில் எது? தஞ்சை பெரிய கோயில். ஏன் இல்ல? ராஜராஜன் சோழன் கட்டும் போதே பிள்ளையாரே இல்லாம தான் கட்டினார். என்ன காரணம் தெரியுமா? இந்த கோயிலை கட்டும் போதே இப்படி ஒரு பன்னிக்குட்டி ஊடையில ஓடிச்சான். இப்படியா? எப்படி? உங்கள்ட்ட தானே சொல்றேன். இல்ல இப்படி போச்சா அப்படி போச்சா? இப்படி உங்களை பார்த்தானே சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்க. அதுக்காக அப்ப பன்னிக்குட்டி ஒண்ணு ஊடையில ஓடி இருக்கு. அப்படி பன்னிக்குட்டி ஒண்ணு ஊடையில ஓடினோடனே ராஜராஜ சோழனாகப்பட்டவர் அங்க வாராகிக்கு மட்டும் சிறப்பு கொடுத்து பிள்ளையார் சிலையே இல்லாம கட்டியிருப்பாரு. பிள்ளையார் சிலையே இல்லாது தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டினது. ஏன்னா ராஜராஜ சோழனோட குலதெய்வம் யாரு அப்படின்னா வாராகி தான். அங்க போனா வாராய்க்கு மட்டும் சிறப்பதிக பெரிய சிலை இருக்கு. இதான் நீங்க கேட்ட கேள்வி பதில். சரி, அதே போல ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு போறோம்னா கையில என்னென்ன கொண்டு போவோம்? கையில என்னென்ன கொண்டு போவோம்? அடுத்த கேள்வி நீங்களா கேக்குறீங்களா? எனக்கு கேட்க மாட்டீங்க. கோவிலுக்கு போறோம்னா கையில என்ன கொண்டு போவோம்? மாலை கொண்டு போவோம், பூ கொண்டு போவோம், தேங்காய் கொண்டு போவோம், பழம் கொண்டு போவோம். இதுதான் இயல்பு. ஆமா, அப்படிதானே? அப்ப இது கொண்டு போவது உண்டு. இதை வச்சுதான் அபிஷேகத்தை கணக்கு உண்டு. எந்த ஆலயத்திலேயாவது தக்காளியை வைத்து அபிஷேகம் செய்வாங்களா? தக்காளியை வச்சு என்ன செய்யலாம்? தக்காளி வச்சு சாம்பார் வைக்கலாம், தக்காளி தொக்கு வைக்கலாம். சமையல் வந்த மாதிரி பேசிக்கிறீங்க. தக்காளி சமைக்கிற பொருள் தானே. அதை கேட்கல. சமைப்பது மக்கள் இயல்பு எல்லாருக்கும் தெரியும்.
அதே ஒரு ஆலயத்தில் ஒரு இடத்துல ஒரு தெய்வத்திற்கு தக்காளியை வைத்து அபிஷேகம் செய்யக்கூடிய கோவில் உண்டு. எந்த கோவில்ல எந்த தெய்வத்திற்கு தக்காளியை வச்சு அபிஷேகம் செய்யறாங்க? நடுவில் வச்சாங்க தக்காளி. சொல்லுங்க. நல்லா பேசுவாங்க. பாருங்க முடிஞ்சா சொல்லு. தங்கச்சி வந்துட்டேன்னா தங்கச்சிக்கு மட்டும் தான் வக்காலத்து வாங்கணும். யாரெல்லாம் கை தட்டுறது பேசுறது எல்லாம் வச்சுக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? தக்காளி வச்சு காணிக்க போடுவாங்களா? செருப்பு வச்சு காணிக்க போடுவாங்க. தக்காளி வச்சு காணிக்க போடுறத நான் சொல்றேன். செருப்பு காணிக்க போடுறீங்க அது அப்படியே இருக்கட்டும். ஆபத்து போவாங்க. நான் 100 வேகத்துல போவேன். என் வேகத்துக்கு ஈடு கொடுத்து பேசணும். அதனால 108 போகணும்னு சொன்னேன். உனக்கு மேல என்னால போக முடியும். பாவத்தை போகாத தீர்த்தண்டிகள தீர்த்தனாலே பாவத்தை போகணும். ஏடா காசிக்கு போனாலும் கருமம் தீருமாடா? காசிக்கு போனாலும் கருமம் தீராது. சொல்றது கேளுங்க. காசிக்கு போனாலும் கருமம் தீராது. எங்க போகணுமா? காசிக்கு போய் முடிச்சுட்டு ராமேஸ்வரத்துக்கு போகணுமா? அப்பதான் மனிதர்களோட பாவம் தீரும். அதனாலதான் சொல்லி வச்சாங்க. உலகத்துல மழை எல்லாருக்கும் பொதுவாக தானே பெய்யுது. ஆனா அது விழக்கூடிய இடத்த பாருங்களேன். இல்ல கடல்ல விழுந்தா உப்பா போயிடும். அதே மாதிரி சாக்கடையில விழுந்தா சாக்கடையா போயிடும். அதே மாதிரி கோவில்ல விழுந்தா அதுதான் தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல இந்த கோயில் குளத்துல போய் தீட்டு துணியை யாராச்சும் அலசுவாங்களா? அலசுறாங்க. எங்க சொல்லுங்க. எங்க நீ என்கிட்ட கேட்ட? அவ்வளவு 5000 ஓவ சம்பளம். நான் சொல்றதுக்கு கேள்வியா கேட்டீங்களே. 2 கேள்வி நிக்குது. ஒண்ணு தக்காளியால அபிஷேகம் பண்றது. இன்னொன்னு சிக்கல் ஏன் பேர் வந்துச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மறக்க மாட்டேன். சிக்கல் ஏன் பேர் 2 கேள்வி இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேள்வியை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன எல்லா கேள்விக்கு நான் பதில் சொல்லாம நிச்சயமா போகவே மாட்டேன். சொல்லுங்க. தீட்டு துணியை கொண்டு போய் அலசுற கோயில். சரி, இப்ப தீட்டு துணியை கொண்டு போய் அலசக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா, ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் மாசத்துல 30 நாள் கோவிலுக்குள்ள போக முடியுமா? முடியாது. ஏன்? என்ன காரணம் அப்படின்னா 3 நாள் 5 நாள், அதாவது மாதவிடாய் காலத்துல இருந்து கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தீட்டு துணியவே கொண்டு போய் ஒரு தெப்ப குளத்தை அலசுவாங்க. எங்க அப்படின்னு கேட்டால் மதுரை திருப்பரங்குன்றம் இருக்குல்ல, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சரவண பொய்கையில அந்த கொண்டு போய் அந்த தீட்டு துணி அலசுவாங்க. ஏன்? மீனுக்கு இறை சேர்க்கும் விதமாக அந்த தெப்ப குளத்தை கொண்டு போய் தீட்டு துணி அலசுவாங்க. எது? சாமியார் போய் இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? ஏமா இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாரும் சென்று வரக்கூடிய. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கோவில் ஒரு கோவில் இருக்கு. துணியை கொண்டு போய் அலசுற கோவில் திருப்பரங்குன்றத்துல இருக்க சரவண பொய்கை மீன்களுக்கு உரம் போடுவதற்கு சரியான பதில். இப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவங்க எல்லாமே உள்ள போக முடியாது, கணக்கு உண்டு. ஒரு கோவில் இருக்குன்னா மூலவர் சிலையாக என்ன இருக்கும்? இந்த அந்தந்த இடத்துல கருப்பசாமியோட சிவன் அப்படின்னா சிவன் இருப்பாரு, மாரியம்மன் அப்படின்னா மாரியம்மன் இருக்காரு. இதான் இயல்பு. ஆனால் இந்த ஆலயத்திலேயாவது ஒரு பெண்ணினுடைய உறுப்பு, பெண் உறுப்பு, இதுக்கு மேல வெளிப்படையா சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. பெண் உறுப்பு மூலவர் சிலையாக இருக்குமா? தீட்டு கேட்டீங்களா? ஒரே ஒரு இடத்துல பெண் உறுப்பு மூலவர் சிலையா இருக்கு. எந்த இடத்துல இருக்கு அந்த கோவில்? ஏன் தஞ்சாவூர் பக்கத்துல பெண்ணூர் போச்சு கும்பிடுறாங்களா? பெண்ணூர் போச்சு கும்பிடுறாங்களா? தஞ்சாவூர்லயா? தஞ்சாவூர். என்ன மிரட்டுறீங்க எல்லாரும்? சரி, நேத்தா உசிலம்பட்டிக்கு போயிட்டு வந்து அவங்க என் கொலையாக்குறாங்க. என் ஊர் தான் இருந்தாலும் உசிலம்பட்டிலாம் ஏன்டா போனோம் இருக்கு. காவல் ஒரு 10 நிமிஷம் லேட்டா கத்து கத்துறாங்க. சரி, இது பதிவாங்க. பெண்ணூர்ப்பை வைத்து மூலவராக வழிபடக்கூடிய ஆலயம். கேள்வி எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஏன் உங்களுக்கு சொல்லிவிட்டாங்களா? அண்ணே, தங்கச்சிக்கு தான் பேசுறேன். நான் தான் உங்க கூட்டம். தக்காளி என்ன கேள்வி கேட்டீங்க? பெண்ணூர் வச்சு கும்பிடுற கோயில பெண் உறுப்பு வந்து மூலவர் சிலையாக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது? அசாம்ல இருக்க வைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். காமன் வழிபட்டதால் நம்மாவுக்கு காமாக்கியா தேவின்னு சொல்லி பேரு. எதுக்காக அங்க பெண் உறுப்பு இருக்கு? என்ன காரணம்? பெண் உறுப்பை மட்டும் வச்சு வழிபட காரணம் யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யோனி பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த யோனி பகுதியை மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அந்த கோயில் அது அசாம்ல மட்டும்தான் இருக்கு. அந்த பார்வதி தேவியாக என்ன பண்றாரா? சதிதேவி அவதாரம் எடுத்து இறந்து போயிடுறான். சதிதேவி இறந்து போனோட சிவபெருமான் ஆகப்பட்ட ஒரு ஆத்திர அடைச்சு என்ன பண்றாரு? அந்த அம்மாவோட உடம்பு தூக்கி ருத்ரதாண்டம் ஆடுறாரு. ஐயா, ஆனந்த தாண்டவமான உலகத்துக்கு நல்லது. ஆனா கோபமா ருத்ரதாண்டவனா நல்லதா?
கிடையாது. பார்க்கிறாரு விஷ்ணு பகவான், பார்த்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கையில இருந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்து பார்வதியோட உடம்புல விடுறாரு. பார்வதியோட உடம்பு 108 சிதறலாக சிதறுது. அந்த 108 சிதறலுமே உலகத்தில் 108 சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. இப்ப வரைக்கும் 51 சக்தி பீடங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பெண்ணூர் விழுந்துச்சு பாருங்க பகுதி, பார்வதியோட பெண்ணூர் விழுந்துச்சுல, அதுதான் அசாம்ல இருக்க காமாக்கியா தேவி கோயில். இந்த அம்மாவுக்கு தீட்டை பத்தி பேசல. இந்த அம்மாவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு போடுமா. இந்த மாசம் தான் வைகாசி மாசம் 2வது வாரம் அஸ்த நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் சேரும் போது இந்த அம்மாவோட பெண்ணுறுப்பில் இருந்து ரத்தம் வழிவதாக ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ரத்தம் வழியும் போது அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திரா என்ற நதியுமே 3 நாளைக்கு சிவப்பு நிறமாக மாறும் என்பது ஐதீகம். அப்படி ரத்தம் வழியும் போது அதை கொண்டு போய் துணியை வைப்பாங்க பெண்ணுறுப்புல. அந்த துணியை வச்சு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த தீட்டு துணியை இலவசமா கொடுப்பாங்க. இலவசமா கொடுத்து அதை தாயத்து மாதிரி ஊர்காரங்க எல்லாரும் கட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா இது மாதிரி எதுவும் பேய் பிசா சண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயத்து மாதிரி கட்டிப்பாங்க. அப்ப பெண்ணுறுப்ப மூலவராக வைத்து வழிபடக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லி காமாக்கியா தேவி கோயில். இதான் நீங்க கேட்ட கேள்வி பதில். தப்பா இருந்தா பேசுங்க. அருமையான பதில். அதே போல பாருங்க, அப்ப அந்த மூலவர் சிலைகள் வந்து பெண் உறுப்புல இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது வரும் அப்படின்னீங்க. அதே போல ஒரு இன்னும் ஒரு இடத்துல ஏத்து விடுறீங்க தீட்டு இது இலவசமா கொடுப்பாங்க. அலசினதான் நான் சொல்லிட்டேன். தெப்பக்குளம் மதுரை எங்கம்மா இலவசமா கொடுப்பாங்க. கேட்டதுக்கு பதில் சொல்லாம கேட்டதுக்கு பதில் சொல்லாம இதை நான் சொல்லிட்டு இல்ல. பெண்ணூருக்கு வச்சு கும்பிடுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தீட்டு போடுது. இந்த தீட்டு துணி இலவசமா கொடுப்பாங்க. ஒரு தீட்டு துணிய அம்மனோட தீட்டு துணிய என்ன பண்ணுவாங்க, ஏலத்துக்கு விடுவாங்க. அது பல லட்சத்துக்கு போகும். எங்க சொல்லுங்க, வாய பேசுறீங்க. எங்க அப்படின்னா செங்கனூர் பகவதி அம்மன் கோவில். இந்த பகவதி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு வந்து இன்று மாதம் 3 நாள் தீட்டாகப்பட்டது குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது தீட்டாக வெளிவரும். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 3 துணி வைப்பாங்க. 3 நாளைக்கு 9 துணி வைத்து அந்த 9 துணியை ஏலம் விடுவாங்க. அத சாதாரண ஏழைகள் யாரும் வாங்க முடியாது. ஒரு துணி எவ்வளவு போகும் தெரியுமா? 30 லட்சம் 40 லட்சம் ஒரு துணி. நம்ம சொல்றோம் தீட்டு கோயிலுக்கு போக கூடாதுன்னு, ஆனா அந்த தீட்டு துணி தான் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு போகும். அதை பெரிய வசதியானவங்க வாங்கி என்ன செய்வாங்க, அதையுமே வாங்கி வச்சு நம்ம வீட்டுல பூஜை அறை இருக்கு பாருங்க, அந்த பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க. அப்ப எங்க அப்படின்னா செங்கனூர் பகவதி அம்மன் கோவில். ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமே நிகழ்வது கிடையாது, தெய்வத்திற்குமே நிகழ்வது உண்டு. அதை தீட்டு போடுறதுனால அந்த அம்மாவை கொண்டு போய் 3 நாளைக்கு வெளியே வச்சிருவாங்க. கோயில் விட்டு வெளியில மாசம் சிறப்பு இருக்குல்ல. செருப்பு காணிக்க போறது எங்க? தக்காளி காணிக்க போற கோயில் எங்க? சரி நீங்க சொல்லுங்க. அதுக்கடுத்து சொல்லுங்க. செருப்பையே வந்து காணிக்கையாக இப்ப ஒரு கோவில் இருக்கு, கோவிலுக்குள்ள செருப்பு போட்டு போகுமா? போக மாட்டோம்ல, அதான் நிகழ்வு. ஆனால் ஒரு ஆலயத்தில் செருப்பையே காணிக்கையாக போடக்கூடிய கோவில் உண்டு. எங்க அப்படின்னா சொரிமுத்து அய்யனார் கோவில். அங்க எல்லோரும் போட மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன் காரணம் தெரியுமா? யார் யார் போடுவாங்க தெரியுமா? இப்படி உடம்புல வந்து சொறி, சிரங்கு, தேமல், பரதாமரை, தேமல், பரதாமரை, சொறி, அது பட்டை, அது கூட கண்ண தெரியல அப்படி சொல்லலாமா? உங்களை வாய் நிறைய பட்டை அப்படி சொல்லலாமா? நாராயணன் உங்களை சொல்லலாமா? அப்படி உடல்ல வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க ஜாட பேச எனக்கு போய் சாரா பேச தெரியுமா? ஜாட பேச தெரியாது சாமிஜி. ஜாட பேச தெரியாத நடிக்கிறீங்க. நடிக்க தெரியும். ஆமா, இவர் பெரிய சிவாஜி கணேசன் நடிச்சு கிழிச்சு தள்ள போறாரு. கடலாடியில காலையில செல துறக்க போறாங்க. பேசப்பா போதா நீ பெரிய பத்மினி அப்படியே 4 மணி அதே போல அப்ப இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க சொரிமுத்து அய்யனார் கோவில்ல அந்த செருப்புவே காணிக்கையாக போடுவாங்க. இது யாரால் ஏற்பட்டது அப்படின்னா அது ஒரு சிவபக்தரால் ஏற்பட்டது. அப்ப என்ன செய்யறாரு, அந்த சிவனை வழிபடுவதற்காக காலில் பாதத்தில் சொல்லக்கூடிய செருப்பு இல்லாமல் காட்டு வழி நடந்து வந்துருக்காரு. அப்ப வெப்பத்தினுடைய சூடு வந்து அவர் கால் தாங்க முடியல. அப்ப என்ன பண்றாரு, சிவனை வழிபடுகின்றார். அப்படி சிவனை வழிபடுகின்ற பொழுது அருகாமையில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருக்கா. அப்ப அந்த பெண்ணு கிட்ட கேட்கிறாரு, ஏமா இந்த இடத்துல ஏதேனும் ஒரு சிவனுடைய ஆலயம் உண்டா அப்படி கேட்கிறாரு. அப்ப அந்த பெண்மகள் சொல்றா, ஐயா இந்த இடத்துல சிவனுடைய ஆலயம் இல்ல, இந்த பக்கத்துல ஒரு அய்யனாருடைய கோவில் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே
அப்பதான் அங்க போய் பார்க்கிறாரு. அப்ப ஐயனாருடைய அருளால் அவருக்கு பாதரட்சை என்று சொல்லக்கூடிய ஒரு செருப்பாகப்பட்டது கிடைத்தது. அப்ப அது செருப்பை போட்டுக்கிட்டு சிவனை வழிபடுவதற்காக சென்று விட்டார். அப்பதான் கேட்கிறாரு, ஐயனாரே என்னுடைய ஆபத்துக்காக பாதரட்சை என்று சொல்லக்கூடிய செருப்பை நீங்க கொடுத்தீங்க, ஆனால் இப்ப இந்த நீங்க கொடுத்த செருப்பை மறுபடியும் உங்களுக்கு நான் எப்ப திருப்பி வந்து கொடுக்கிறது அப்படி கேட்ட உடனே அப்பதான் அவர் ஒரு வரம் கொடுத்தார். என்ன வரம் அப்படின்னா, எப்பொழுது கொடுக்க வேண்டும் அப்படியே நீ மட்டுமல்லாது மனிதர்கள் எல்லோருமே தோல் சம்பந்தப்பட்ட நோய், சொறி, சிரங்கு, தேமல், படர்தாமரை, இப்படி தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க நீங்க வந்து காணிக்கையாக போட்டால் அந்த வியாதி எல்லாமே சரியாகும். அதனாலதான் அவருக்கு பேரு சொறி முத்து ஐயனார் அப்படின்னு அவருக்கு பேராகப்பட்டது, விளங்கப்பட்டது. ஏற்றுக்கிறீங்களா? சொல்லணும் பதில். சரி, கேட்டவன சொல்லணும். தக்காளிய காணிக்கையாவோட கோவில் எது? தக்காளி வச்சு சாம்பார் தான் வைக்க முடியும், காணிக்கெல்லாம் போட வேண்டிய அப்படி ஒரு ஆலயம் உண்டு. அப்படி இருக்கா? எங்க சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, அப்புறம் தங்கச்சி பிடிச்சி சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆனா நாரதர் வந்து இங்க இல்ல, இந்த அங்க இருக்காரு பாருங்க, அவர் தான் நாரதர். சண்டை இழுத்து விட்டு மைக் எடுத்து மண்டையை உடைக்கணும். நாரதர் அதான வாச, அவர் குடுமையை பிடிச்சி இழுக்க. தக்காளியை வச்சு எங்கனே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா எவ்வளவு தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், வெந்நீர்ல கூட குற்றாலத்துக்கு அபிஷேகம் பண்றாங்க, சுடு தண்ணியில. இதெல்லாம் கேட்டா சொல்லி போடலாம். அது எல்லாருக்கும் தெரியுமே. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், வெந்நீர் அபிஷேகம் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமே. அப்படி அபிஷேகம் பண்றாங்க. அப்படி ஆலயம் உண்டு தானே? கள்ளக்குறிச்சியில பாலமுருகன் ஆலயம், சுப்பிரமணியன்ற கோயில், முருகப்பெருமான் கோயில்ல முருகனுக்கு பண்ணல, அவங்களா தனக்கு தானே மிளகாப்புடியில அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. வலைதளங்களை கூட பார்த்துருக்கோம். இதெல்லாம் அந்த பேச அது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு, அது மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. சரி, இருந்து போட்டோம். அப்படி சொல்லுங்க முதல்ல, சும்மா வெட்டி பேச்சு தேவையில்லை. தெரியுமா தெரியாதா? தக்காளி வச்சு அண்ணனுக்கே கோவம் வந்துருச்சு. தக்காளியை வைத்து சொல்லாட மாட்டிக்கிறாரு அவரு. தக்காளி வச்சு அபிஷேகம் பண்றாங்க. சரிங்க, திருவண்ணாமலைன்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னு கேட்டானே. சிக்கல் ஏன் பேர் இருந்துச்சுன்னு கேட்டேன். நீங்க சிக்கலோட வாழ்வேன்னு சொன்னீங்க. சரி, அது இருக்கட்டும் சொன்னீங்க. அதுவும் இருக்கட்டும். ஒரு கோவிலுக்கு போகும்போது ஆரம்பத்துல சொன்னீங்க, ஐயா நீங்க தேங்காய், பழம், ஊதுபத்தி, சூடம், மாலை இதெல்லாம் கொண்டு போறது. எல்லா கோவிலுக்குமே தேங்காய் பழம் கொண்டு போறது இயல்பு. தேங்காய் பழம் தானே கொண்டு போறான். தேங்காயை உடைக்காத கோவில் எது? தங்கபாண்டி அந்த மைக் எடுத்துட்டு அதை எடுத்துட்டு வாங்க, மண்டையை உடைக்கணும். சொல்லுங்க. தேங்காவே உடைக்காத கோயிலா? தேங்காய் உடைக்காத கோவில் எது? தேங்காவையே சிவனோட அம்சமா சொல்றோம். அம்சமா ஏன் சொல்றோம்? தக்காளியை வைத்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆலயம் எது அப்படின்னா, காரைக்குடியில இருக்க மீனாட்சி மருத்துவ லலிதா முத்துவாரியோட ஆலயம். இங்கதான் தக்காளியை காணிக்கையா போடுறாங்க, அபிஷேகம் பண்றாங்க. என்ன காரணம்? மாநாளைக்கு அங்கதான் காரைக்குடியில மீனாட்சிபுரத்துல இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயம். என்ன காரணம் கேட்டீங்க? இப்ப திரும்ப காரணம் தெரியாதா? சும்மா வந்தது புதுசு உழுது தரிசனம் போனா வேற மாதிரி போயிடும். வேண்டாம் விருப்பம் உள்ள பத்தி செந்தில் குமார் பேர் வச்சுக்காத. என்ன பண்ண? உண்மையான சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு 8 வயது லலிதா என்ற சிறுமி அம்மை போனதோட வருது. இந்த குழந்தை தனியா வருதேன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. அப்ப எடுத்து வளர்க்கிற அந்த குழந்தைய எல்லாரும் என்ன பண்றாங்க, அப்படியே அந்த குழந்தைகிட்ட உட்காந்து தினமும் பேசுவாங்க. இப்படி தினமும் பேசும்போது அந்த குழந்தை சொல்ற எல்லா விஷயமும் நிஜத்துல நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த குழந்தைக்கு ஏதோ தெய்வ சக்தி இருக்கும் போல இந்த குழந்தைகிட்ட குறியேக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்க காரைக்குடி மீனாட்சிபுரத்தோட எல்லாருமே அந்த குழந்தைகிட்ட குறியேக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குறியேக்க ஆரம்பிக்கும் போது சாமியை நம்புற கூட்டம் ஒண்ணு இருக்கு, சாமியை நம்பாத கூட்டம் ஒண்ணு இருக்கு. என்ன பேச விட சொல்லுங்க. அப்புறம் நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன், ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஈர குழந்தைகளை சொல்லிடுற மைக் எடுத்து கொடு, என்ன பத்தி தெரியாது. வாய மூடி நில்லுங்க. கதை சொல்லிட்டு இருக்கேன்ல ஆளு மாட்டே பாப்பா முதல்ல. அவ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த சாமியை நம்பாத கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, இந்த குழந்தைய போய் சாமிக்கு நிகரா சொல்லி குறி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அதுக்கு போட்டிருக்க அம்மையவே அதனால சரி பண்ண முடியலையே, இந்த குழந்தைய போய் சாமிக்கு நிகரா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த குழந்தை கூப்பிட்டு சொல்லுது அவனை, டேய் வாடா, எதுக்குடா நிக்கிற அப்படியே, வா, நீ என்ன பண்ற, உன் வீட்டுக்கு போயிரு செய்து, எதுக்கு வந்து அங்க அங்க கதையில நான் ஜாட பேசுறேன். அப்ப கூப்பிடுற வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ற, உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குல்ல, அந்த கிணத்துக்கு கீழே ஒரு தக்காளி செடி இருக்கு, ஒரு தக்காளி பழம் இருக்கு, எடுத்து வந்து என்கிட்ட குடுன்னு சொல்றான். குடுன்னு சொல்றேன். இவன் கேட்கிறான், உன்னை எப்படா அசிங்கப்படுத்துற, நானே சுத்துறேன், இன்னைக்கு நீ ஏன் வாயை எடுத்து மாட்டிட்டியா அப்படின்னு அங்க கதையில அப்ப சொல்லி கேட்கிறான். அப்படின்னு கேட்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, என் வீட்டுல என்ன செடி இருக்கு, என்ன மரம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, என் வீட்டுல தக்காளி செடி இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல மாடி எனக்காக ஒரு முறை போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை சொன்னதுக்காக என்ன பண்றேன், போய் பாக்குறேன். அந்த கிணத்துக்கு கீழே ஒரு தக்காளி செடி இருக்கு, அந்த தக்காளி பழமும் இருக்கு.
எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து அழுகிற, அம்மா உன்னையா நான் நம்பாம கேள்வி கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். இப்படி அழுகும் பொழுது தக்காளினால தன்னை நிரூபிச்சனால அந்த குழந்தைக்கு இப்போ வரைக்கும் தக்காளினால அபிஷேகம் பண்றாங்க. அந்த குழந்தை அங்கேயே முக்தி அடைந்ததாகும், அந்த குழந்தைக்கு அங்கேயே ஆலயம் எழுப்பினதாகவும் சொல்லப்படுது. இப்ப தக்காளினால தன்னை நிரூபிச்சனால அந்த குழந்தைக்கு ஆலயம் எழுப்புறாங்க, அங்கேயே முக்தி அடைஞ்சிருச்சு. லலிதா முத்துமாரியம்மன் சொல்லி அந்த ஆலயத்துக்கு பேரு. அந்த குழந்தை பேர் லலிதா தானே. ஏன் முத்துமாரியம்மன் சொல்லி பேரு அப்படின்னா, அன்று சமயபுரத்துல இருந்து காரைக்குடிக்கு வரும்போதே முத்து முத்தாக அம்மை போட்டு வர வந்தாங்க. அதனாலதான் லலிதா முத்துமாரியம்மன் சொல்லி பேரு. இந்த ஆலயம் எப்போ வந்துச்சு, அந்த குழந்தை எப்போ வந்துச்சு தெரியுமா? ஒரே வருஷத்துல வந்து ஒரே வருஷத்துல முக்தி அடைந்து ஒரே வருஷத்துல அந்த கோயிலை கட்டினாங்க. எப்ப அப்படின்னா 1957ஆம் ஆண்டு நடந்த உண்மையான ஒரு விஷயம். அந்த ஊருக்கு 8 வயது லலிதா என்ற சிறுமி வந்ததாகும். வந்த குழந்தை தன்னை தக்காளினால நிரூபிச்சனால அங்கேயே முக்தி அடைந்து அந்த குழந்தைக்கு ஆலயம் எழுப்புறதாகவும் சொல்லப்படுது. இப்ப ஏற்பட்ட சிறப்பு காரைக்குடியில இருக்க மீனாட்சிபுரத்தோட லலிதா முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு இருக்கு. இதான் நீங்க கேட்ட கழிப்பது தப்பா தான் பேசுங்க. வாழ்க வாழ்க வாழ்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? சொல்லி கொடுத்தாரு. சரி இருங்க. திருவண்ணாமலை ஏன் பேர் வந்துச்சு? ஆனா சிக்கல் ஏன் பேர் வந்து கேட்டேன். திருவண்ணாமலை அது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் தனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தா யாரு அப்படின்னா வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனாகப்பட்டவர். அந்த மன்னனுக்கு பிள்ளையாக குழந்தையாக அவதரித்தவர் யாரு அப்படின்னா உலகத்தையே ஆளக்கூடிய ஈசனாகப்பட்டவன். அவருக்கு பிள்ளையாக அவதரித்தார். ஏன்னா எத்தனை மனைவிகள் அப்படின்னா 2 மனைவிகள் உண்டு. வல்லமை தேவி சல்லமை தேவி அப்படிங்கிற 2 பெண்ணை திருமணம் முடிச்சாரு. ஆனால் அவருக்கு குழந்தை என்பதே இல்லை. அப்ப என்ன செய்யறாரு, சிவனே வந்து ஒரு சாமியார் போல மாறி அவருடைய அரண்மனைக்கு வந்துறார். அப்ப சில சூழ்ச்சிகளால் இந்த சல்லமை தேவி என்ற பெண்ணாகப்பட்டவள் அந்த சிவனடியாரோடு நான் கூடுறேன் அப்படின்னா அவ சொன்ன உடனே இருவரையுமே ஒரு அறைக்குள்ள அனுப்பி வைக்கிறார். அப்ப இருவரும் ஒரு அறைக்குள்ள போறாங்க. இந்த சல்லமை தேவி சாமியார் போல இருக்கக்கூடிய சிவனை அப்படியே கையை தொடுறா. அப்படி கையை தொட்ட உடனே சாமியார் போல இருந்த சிவன் ஒரு சின்ன குழந்தையா மாறிட்டார். அவர் சின்ன குழந்தையாக மாறி அவருடைய மனைவி வல்லாள மகாராஜாவுடைய மனைவி சல்லமை தேவி என்ற பெண்ணை தொட்டதுனால சாமியார் போல இருந்த சிவன் ஒரு சின்ன குழந்தையா மாறிட்டார். அவர் சின்ன குழந்தைகிட்ட வந்து தன்னுடைய கணவன் வல்லாள மகாராஜா கொடுக்கிறாரு. அப்படி வல்லாள மகாராஜா கொடுத்த உடனே வல்லாள மகாராஜா வாங்குறாரு. வாங்கிய உடனே சிவனுக்கு வந்து அவர் வல்லாள மகாராஜாவுக்கு எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா பல வண்ணங்களிலே காட்சி கொடுத்ததனால் அப்பதான் வல்லாள மகாராஜா திருவண்ணா திருவண்ணா என்று அழைத்ததனால் அங்க மலையும் இருந்த காரணத்தினால் திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு பேராகப்பட்டது. பெரிய கதை ரத்தின சுருக்கமாக சொல்லிருக்கேன். அப்ப யாரால் ஏற்பட்டது அப்படின்னா வல்லாள மகாராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனால் அதற்கு திருவண்ணாமலை அப்படிங்கிற பேர் வந்தது. நினைக்க பாருங்க, வல்லாள மகாராஜா தோரண வாயில் அப்படின்னு திருவண்ணாமலையில ஒரு தோரண வாயில் இருக்கும். வல்லாள மகாராஜா கோபுரத்துக்கு ஒரு இது இருக்கு, சிறப்பு உண்டு. கோபுரம் இருக்கு அப்படின்னா கிளி கோபுரம் ஒரு கோபுரம் இருக்கும் திருவண்ணாமலையில. இதுக்காக அங்கதான் அருணகிரிநாதர் கிளியாக மாறி தன்னுடைய உடம்பை மாய்த்து கொண்டார். அக்காவே அக்காவே நம்ம கூட படுக்க வரேன் இச்சைக்கு வரேன்னு சொல்றாளே, இதை விட கேவலம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போனார். அதனால கிளி கோபுரம் ஒரு கோபுரம் இருக்கு உண்டு. வந்த விஷயம் அதற்கிட்ட பண்ட விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்டேன். திருவண்ணாமலை ஏன் பேர் வந்து கேட்டீங்க சொன்னேல, முன்னதாக நான் கேட்டேன் சிக்கலுக்கு ஏன் சிக்கல்னு பேர் வந்துச்சு. நீங்க அப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். அதுக்கு பேர் ஏன் வந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். சரி இருந்து போடுங்க, நேரம் ஆயிடுச்சு. பாட்டு பாடுவோம் வாங்க. அவங்களே பாட்டு பாட சொல்றாங்க. இந்த கேள்வி அப்படியே விட்டுருவோம். பாட்டு பாடுவோம். அடுத்த வருஷம் பாட்டு கச்சேரிக்கு நல்லா வரேன். பாட்டு கச்சேரி நடத்துவோம். அப்போ என்ன செய்யலாம்? இல்ல நேரம் ஆயிடுச்சு. வந்த விஷயங்க அந்த பிள்ளை எப்படா உள்ள ஓன்னு இருப்பாங்க. அது நீங்களே பாடுங்க பாடுங்க, நாலு பாட வழி உள்ள போக வேண்டியதான். எப்ப பாட்டு பாடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பதில சொல்லிட்டீங்கன்னா சொல்லு பதில சொல்லு. பதில் தெரியலையா? பதில் தெரிஞ்சா பதில சொல்லு. இல்லையா மன்னிப்பு கேட்டுட்டு சொல்லுதான் அப்படியும் பேசுறீங்க. 4 மணி ஆயிடுச்சு உள்ள போங்க பேசுறீங்க. இல்லண்ணே, இன்னொரு தடவை இந்த ஊருக்கு வரும்போது நிச்சயமா அதுக்கு வந்து பதில் சொல்லுங்க. சரி, இதே ஊருக்கு இருங்க, இதே ஊருக்கு இன்னொரு தடவை வருவீங்களா அப்ப சம்பளம் வாங்கிக்க.
என்னப்பு நானே 3500 ரூபா வாங்கி நீ 1000 ரூபாய் கூட வாங்க, அந்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வரலைக்கு வாங்கிட்டேன். இன்னைக்கு வாங்க கூடாது. இன்னைக்கு சாமி நாளை தாடிட்டு 11 ரூபாய் காணிக்க மட்டும் வாங்கிட்டு போய்க்காரு. என்னங்க மரம் கரிசு போட காசு சும்மா வரக்கு என்னப்பு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன். இந்த ஒண்ணுக்கு சொல்லிட்டு நல்லா இருக்கும். முருகன் வந்துட்டாரு. அது வந்து எனக்கு தெரியுங்களா, எனக்கு தெரியாத அவன் தெரிய போகுது. சிக்கல் என் பேர் இருந்துச்சா? சிக்கல் என் பேர் இருந்துச்சு. சிக்கல் என் பேர் இருந்துச்சு. இங்க வாங்க. உங்க அப்பா பேர் என்னங்க? பிரம்மதேவன். கவனிங்க, அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். பிரம்மாட்ட போய் முருகப்பெருமான் கேட்கிறாரு, நீ படைப்பு தொழில பாக்குறல்ல, உன் படைப்பு தொழில எதை வச்சு பாக்குறேன்னு சொல்றாரு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை வச்சு உன்னுடைய படைப்பு தொழில நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் என்னன்னு கேட்கிறாரு முருகப்பெருமான் பிரம்மதேவன். அதுக்கு பிரம்மதேவன் சொல்றாங்க, ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆளு, என்கிட்ட கேள்வி கேட்கிறீ யாராடா? கதையில கேக்குறாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, படைப்பு தொழில் நான் பார்த்திருக்கேன், சின்ன பையன் நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் முட்டாள்தனம். இருங்க, சின்ன பையன் நினைச்சேன்னா அதுதான் முட்டாள்தனம். ஐயா இவர் ஏங்க ஓட்ட போட நண்டு விட்ட மாதிரி பேசிட்டு இருக்காரு? ஆமா, அவன் கேக்குறாரு. அப்படி கேட்கும் போது அவர் சொல்றாரு, குழந்தைகிட்ட பேரின்பத்தை பத்தி பேசலாம், ஆனா கணவனும் மனைவியும் கூட ஒரு சிற்றின்பத்தை பத்தி குழந்தைகிட்ட பேசக்கூடாது. அப்ப இது ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அதான் அர்த்தம். அப்ப குழந்தைகிட்ட சொல்லாம முருகப்பெருமாட்ட மறைக்கிறாரு. அதுக்கு மறைச்சதுக்கு இந்த முந்திரி கொட்டை என்ன பண்ணுச்சு, அவரையே தலையில குட்டி சிறையில் அடைச்சாரு. யாரு? முருகப்பெருமான் பிரம்மனையே தலையில குட்டி சிறையில் அடைச்சாரு. அப்ப அவர் சிறையில இருக்கவோ இவர் கொஞ்ச நாள் படைப்பு தொழில பார்த்தாரு. முருகப்பெருமான் படைச்சதெல்லாம் எப்படி, இவன மாதிரியே ஒரு அறகுறை. இவன் எப்படி அறகுறையோ அதே மாதிரி அறகுறையாவே எல்லாத்தையும் படைச்சாரு. பிரம்மன் படைச்ச எல்லா காயும் பூமியை பார்த்திருக்கோம், ஆனா முருகப்பெருமான் படைச்ச எல்லா காயும் வானத்தை பார்த்திருக்கோம். பெண்ணை படைச்சது ஆணை படைச்சது பிரம்மன், ஆனா பெண்ணும் இல்லாம ஆணும் இல்லாம ஆண் பாதி பெண் பாதி திருநங்கையை படைச்சது முருகப்பெருமான். இப்ப எல்லாத்தையுமே தலையிலாக படைச்சாரு. அப்ப படைப்பு தொழில் சரியில்லைன்னா உலகத்துல பஞ்சம் ஏற்படும். அப்ப பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இந்த மேலோகத்துல வாழக்கூடிய காமதேனு பசு என்ன பண்ணுச்சு, வறட்சியினால இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, மாமிசம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மாமிசம் சாப்பிடும் போது போய் கேட்கிறாங்க, மேலோகத்துல வாழ்ற நீயே ஒரு பொறுப்பு இல்லாம மாமிசம் சாப்பிடுறியே, அப்ப நீ யாருக்கு எடுத்துக்காட்டா இருக்க போற, நீ என்ன பண்ற அப்படின்னா அவருக்கு சாபம் பண்றாரு. மல்லிகை வனம் என்ற வனத்துல போய் காமதேனு பசுவாகப்பட்டது சாதாரண பசுவாக பிறந்துச்சு. இந்த கடம்பவனம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? தெரியுமானா கடம்பவனம் எங்க இருக்கு தெரியுமானா? அதுல தென்னாவட்டு பேச்சா? கேட்டதற்கு கடம்பவனம் என்பது மதுரை. இந்த மல்லிகை வனம் என்பதுல போய் சாதாரண பசுவாக காமதேனு பசு பிறகுது. இந்த பசு போய் தினமும் ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கு போகும். யார் அந்த சிவனுடைய பேர் என்ன அப்படின்னா நவநீத ஈஸ்வரன் சொல்ற ஒரு சிவன் கோயிலுக்கு போகும். அந்த சிவன் கோயிலுக்கு போய் தினமுமே இந்த பசு பால் சுரக்கும். அந்த காமதேனு போய் அந்த கோவில்ல போய் பால் சுரங்கனால அந்த கோவிலுக்கு பக்கத்துல பார்க்குளம்னு ஒரு குளம் இருக்கும். இந்த பார்க்குளத்துக்கு வசிஷ்டராகப்பட்டவர் போறாரு. வசிஷ்டராகப்பட்டவர் போய் அந்த பார்க்குளத்துல இருக்க பாலை எடுத்து வெண்ணெய் அந்த வெண்ணெயாக்கி அந்த பாலை வெண்ணெயாக்குறாரு. வெண்ணெய் நான் சொல்றேன், காரணம் சொல்றேன். சொல்லு வெண்ணெய்னு சொன்னேன். இப்ப நான் நீங்க சொல்லக்கூடாது. வெண்ணெயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லு வெண்ணெய் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு. அப்ப பாலை வெண்ணெயாக்குறாரு. வசிஷ்டராகப்பட்டவர் வெண்ணெயாக்கி அந்த வெண்ணெயில சிவலிங்கம் செய்யறாரு. சிவலிங்கம் செய்து அதை பூஜிக்கிறார். பூஜித்து முடிச்சோட அந்த லிங்கத்தை அங்கிருந்து எடுக்கணும்னு பாக்குறாரு. ஆனா அந்த லிங்கத்தை எடுக்க முடியல. இந்த வெண்ணெய் என்னடா நகர் வேணான்றாரு. வெண்ணெய் என்னடா மேல பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இந்த வெண்ணெயை நகர்த்தணும்னு பாக்குறாரு. இந்த வெண்ணெய் இங்க இருந்து நகர் வேணான்னு பாக்குறாரு. நகர மாட்டோம் போல இவனை எப்படி நகர்த்துறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லிங்கத்தை நகர்த்துறாரு. ஏன்னா வெண்ணெயினால செய்யப்பட்ட இடம் இருந்தாலும் இழுத்தோட வந்துடும்ல. அப்ப இந்த வெண்ணையால செய்யப்பட்ட சிவலிங்கம் வரல, அப்படி சிக்கி கொண்டுச்சு. வசிஷ்டராகப்பட்டவர் செய்த லிங்கம் சிக்கி கொண்டதால்தான் அந்த ஊருக்கு சிக்கல் என்ற பெயர் வந்துச்சு. நீங்க கேட்ட பாராட்டு பதிலாக நன்றி. அதனால அதே போல எங்க அப்பா படைத்த ஜீவன்களை பத்தி நிறைய சொன்னீங்க. ஏன்னா அப்பா படைச்சதும் முருகப்பெருமான் படைத்ததும் வித்தியாசங்கள் உண்டு. ஒரு ஆணு பெண்ணும் சேர்ந்தா தான் குழந்தை வர முடியும். ஒரு ஆடு கிடாயை சேர்ந்தா தான் ஆடு குட்டி போடும். ஒரு பசுமாடு காளமாடு சேர்ந்தா தான் கன்று குட்டி வரும். ஆனால் ஆண் பறவையும் பெண் பறவையும் சேராமல் ஒரு பறவை முட்டை போடும். எந்த பறவை அப்படின்னா அதுதான் மயில். ஆண் மயில் பெண் மயிலும் கூடாது, ஆனா பெண் மயில் முட்டை போடும். அதே போல பெண் இனத்தை சார்ந்ததுதான் குட்டி போடும், முட்டை போடும், குழந்தை வர முடியும். ஆனால் ஒரே ஒரு உயிரினம்
ஆண் உயிரினம் குட்டி போடும். எது? அதான் கடல் குதிரை என்று சொல்லக்கூடியது. ஏன்னா காரணம் என்ன? எல்லாமே வித்தியாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே தெரியுமா? அதான் ஒருவராக இருக்கட்டும். அருமையா பேசுறீங்க, அருமையா பாடுறீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு அந்த ஒண்ணு மட்டும் தெரியல. அது தெரியல உங்களுக்கு? அண்ணா செடி, அது என்ன? அண்ணா பூ, அது விநாயகர், அது மரம். மரம் அதெல்லாம் கேட்கலாமா? எல்லாம் தெரிஞ்ச உனக்கு அது தெரியல அப்படின்னா எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உனக்கு தெரியவில்லை. ஏன்னா பருவம் அப்படிங்கிறது நிலையானதா கிடையாது. ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும். அதனால இப்படி பருவத்தோடு இருக்கிற உனக்கு ஒரு புருஷனா கணவன் எனக்கா? உனக்கு எனக்கா? ஆமா. எனக்கு என்ன வயசாச்சு வசிக்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? எனக்கு 21 வயசு. கதை முறையோடு உனக்கு எத்தனை வயது? 13. அப்படி உனக்கு நான் ஒரு புருஷனை பார்த்து வந்திருக்கேன். யாருங்க? உனக்கு நான் பார்த்து வந்த புருஷன் சொன்னேன் வை. ரொம்ப அழகா இருப்பாரா? என்னம்மா அழகு சொல்லிக்க அவராமா? அப்படியா? நிறைய படிச்சவரா? பெரிய படிப்பு. மாமியார் தொல்லை, நாத்தனார் தொல்லை அதெல்லாம் கிடையாது. நல்லா கொடுக்கலாம். ஆமாமா. அப்படியா? என்ன தவிர யாரையுமே பார்த்துக்க கூடாது. உன்னை தவிர இனிமேல் யாரும் பார்க்க மாட்டாங்க. இனிமேல் யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஆமா சத்தியமா சொல்றேன். உன்னை தவிர இனிமேல் யாரையும் பார்க்கவே மாட்டாங்க. யாரையும் பார்க்க மாட்டாங்க. சரி யாரை சொல்லுங்க? உனக்காக நான் பார்த்து வந்த புருஷன் யார் தெரியுமா? உனக்கு புருஷன் நான் தான். அண்ணா எடுங்க கட்டு. இப்பதான் மண்டை உடைய போகுது. நீங்களாம் சாமியார், நீங்களாம் சாமியாரா? உங்களுக்கு மூடு இல்ல என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்ப என்ன தவறா சொன்னேன்? இப்ப என்ன தவறா சொன்னேன்? மாப்பிள்ளை இருக்கீங்க. உனக்கு புருஷன் நானு பாத்துட்டு வந்துருக்கீங்க. சரிங்க இருக்கட்டும். மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா கட்டிக்கிறேன், பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். அதனால முருகனை போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கீங்களே. எனக்கு பிடிக்கலனால வீணா 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 உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நான் கட்டினா யார் தெரியுமா கட்டுவேன்? நல்லா கேட்டுக்கங்க. ராமர் மாதிரி ஒரு ஆளா கட்டுவேன். எனக்கு 2ஆம் தாரமா போக இஷ்டம் கிடையாது. 8 குடியாண்டி சொல்லாமல் எல்லாரும் கேட்டுட்டு போங்க. கூட்டி கொடுப்பது உங்கள் கூட்டி குடும்பம் கேட்கிறீங்க. புத்தி இல்லாதவருக்கு புத்தியை கூட்டி, அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி, பலம் தட்டி பெருமைகள் தேடி கொடுக்கிற என்ன பார்த்து கூட்டி கொடுப்பவன் என்று கேட்ட ஒரு காரணத்தினாலே இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உனக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பார்த்து ஆனா அதை ஒண்ணு ஆட்டிக்கிறேன் எரும மாடு மாதிரி. நான் கூட நானும் மாணவன் நினைச்சேன் கூட. யாரை போய் டான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? சரி இருக்கட்டும். அதனால சுவாமி வந்து சீக்கிரம் என்னை அக்கௌண்ட் போயிட்டு காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு,